Taste the Daily. கருணாநிதி வீட்டு சொத்தை பறிமுதல் செய்தாலே தமிழகத்தின் கடனை அடைத்து விடலாம் என கழக அமைப்புச் செயலாளர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு மாலை முரசு நாளிதழ் அலுவலகத்தில் நடைபெற்ற ராமச்சந்திரன் ஆதித்தனாரின் 91வது பிறந்தநாள் விழாவில் அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகள் டி ஜெயக்குமார், ராயபுரம் மனோ, சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்று அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தினர். அப்போது பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், 11வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை கண்டு கொள்ளாத விடியா முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு 12,000 பஞ்சாயத்துலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், அதே போன்று பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரவர்கள், அத்தனை பேர் வர்றதுக்கு யார் காரணம்? இன்றைக்கி இப்போ அன்றைக்கி கர்ணம் வில்லேஜ் முனிசிபல் போய் இன்றைக்கி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர்ன்ற பேர் சாதாரண குடிமக்கள் கொடுத்த ஒரு மகான் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கோவையில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ஸ்டாலின் அரசு தேர்தல் அறிக்கையில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்து ஏமாற்றியதை கண்டித்து நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் ஆகியோர் வேலையில்லா பட்டதாரிகளின் கையில் நீல நிற பட்டை அணிவித்து நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எதிர்கால நலன் குறித்து சுயதொழில் முனைவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.